ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் பட்டர் மசாலா தான் பார்க்க போகிறோம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா நம்ம ஹோட்டலில் தாபாவில் சாப்பிட்ற சேம் சுவையில் இன்றைக்கி நம்ம வீட்லேயே செய்ய போகிறோம். இது நம்ம சப்பாத்தி, தோசை, பூரி, பரோட்டா எல்லாத்துக்கூடயுமே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்காக ஹோல் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் பன்னீர், பட்டரு, எண்ணெய், வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் கொரகொரப்பாக. 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் தயிர் ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மசாலா, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய் பொடி, கரம் மசாலா, உப்பு, கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த பன்னீரை ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு நம்ம பன்னீர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது லைட்டாக சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் நான்ஸ்டிக் வச்சுருந்தா அதுலேயும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நான்ஸ்டிக் இல்லாதனால லைட்டாக ஒட்டுது. இது கோல்டன் ஃப்ரை பண்ண தேவையில்லை, லைட்டாக சாஃப்ட் ஆகிறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி செய்கிறதுனால. இன்னும் இது கோல்டன் ஃப்ரை பண்ணோம்னா கொஞ்சம் லைட்டாக ரப்பர் மாதிரி ஆகும். இப்போ லைட்டாக இது சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இது நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்படி ஃப்ரை பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு கிரேவி. இப்போ இதுலேயே நம்ம ஒரு 100 கிராம் பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு நம்ம தேவைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அன்னாச்சி, இதை பிரிஞ்சி இலை, இதெல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. 2 வெங்காயம் நம்ம மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆன பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 30 செகண்ட் ஃப்ரை பண்ணியாச்சு. 3 தக்காளி நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட்டாக, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த கேப்பில் நம்ம தயிர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் மிளகாய் பொடி, மஞ்சத்தூள், மிளகு சீரக பவுடர், கரம் மசாலா எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இந்த தயிரில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் குழம்பு மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா காஷ்மீரி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இதில் நம்ம குழம்பு மிளகாய் தூளில் மிளகு சீரக பவுடர், தனியா எல்லாமே இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ அந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டோம்னா குழம்பு டார்க்காக தெரியும். இப்போ நம்மக்கிட்ட அது இல்லாதனால நம்ம அதை சேர்க்கலை. இப்போ இந்த தயிரோடு மிக்ஸ் பண்ணதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் தயிர் இல்லைன்னா நம்ம இந்த பன்னீரே லைட்டாக பால் ஒரு 1/2 கப் பால் விட்டு மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு க்ரீமி பதத்தில் கூட நம்ம போடலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் கூட விற்கிது, அமுல் ஃப்ரெஷ் க்ரீம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும், பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். இப்போ இது நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி அரைச்ச தண்ணி, அந்த பவுலெலாம் அலசி ஊற்றின தண்ணியெல்லாம் கூட இதில் ஊற்றிடலாம். எவ்வளோ கிரேவி எவ்வளோ திக்னஸ் வேணுமோ பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். இப்போ இது நல்லா கொதித்து வந்துச்சு பாருங்கள். இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், அது இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம பன்னீர் எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரை பண்ணது, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம், ஒரு 100 கிராம் பட்டர். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா மெல்ட் ஆகி அந்த பட்டரெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்தால் தான் இந்த கிரேவி ரெடி ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு.
இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆனால் தான் நல்லா கிரேவியாக இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நல்லா கிரேவியாக ரெடியாக வந்துச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பூரி, சப்பாத்தி, நான் கூட சாப்பிட்டோம்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பாய், see you.